ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. என்ன மீன் பயன்படுத்திருக்கேன்னா விலை மீன். அதை நம்ம வந்து விலை மீனுன்னு சொல்லி வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மீன் தான் இன்றைக்கி பயன்படுத்தி வறுவலும் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வந்து ஒரே டேஸ்ட்டில் நான் வைக்க மாட்டேன். ஸோ ஒவ்வொரு டைம் கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நம்ம வதக்கி அரைச்சி விட்டு குழம்பு வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும். அதுக்காக நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து மிளகு சம அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது கூடவே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிருச்சுன்னா குழம்பு நல்லாவே இருக்காது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வரமல்லி கொஞ்சமாக போட்டுக்காங்க. ஏன்னா நம்ம எப்படியும் குழம்புல வந்து மல்லித்தூள் போடுவோம், அதனால கொஞ்சமாக போட்டால் போதும் வாசனைக்காக. இப்போ 2 வரமிளகாயும் போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் இது வறுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து மண் சட்டியில் தான் இது செய்கிறதுனால எண்ணெய் எனக்கு தேவைப்படாது. நல்ல கரெக்டான அந்த வாசம் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழம்போட வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதாங்க, நான் அதை எடுத்து ஆற வச்சுட்டேன். இனி வந்து நம்ம அரைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே வதக்கிடலாம். நான் கடலை எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இது கூடவே பூண்டு ஒரு 10-15 பல் போட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடவே கட்டாயமாக சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். வேணும்னா அது கூடவே நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி மீன் குழம்புக்கு வந்து ஒரு சிலர் இஞ்சி பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். குழம்பு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பொடிகள்லாம் போடுறதுனால கிட்டத்தட்ட செட்டிநாடு மீன் குழம்புல இது எல்லாமே போடுவாங்க. இது கூட அனாசிப்பு கூட போடுவாங்க, பட் நம்ம அதை இன்னைக்கு பயன்படுத்தலை. பழுத்த தக்காளி வந்து நான் 4 போட்டிருக்கேன். இந்த ஸ்டைல் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுவேன்னா, வேணும்னா எண்ணெய் பத்தலைன்னா கூட ஊற்றிக்கங்க. ஏன்னா நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம அரைச்சி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, எண்ணெயில் வதக்க வேண்டிய பொருட்கள் வந்து இவ்வளோ தான். நம்ம இப்போ ஏற்கனவே ஆற வச்சிருக்கிற அந்த மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாமே நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒன்றா தான் அரைக்க போகிறோம். பட் இது ஒரு தடவை முன்னாடியே லைட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது கூடவே அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு அரைக்கும் போது இது இன்னும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிடும். நல்லா ஆறின பிறகு இது கூடவே சேர்த்து இப்போ வாங்க அரைச்சிடலாம். ஆக்சுவலி இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு சில்லு தேங்காய் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் தேங்காய் போட்டால் எங்கள் வீட்டில் பிடிக்காதுன்றதுனால நான் தேங்காய் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒருவேளை ஒரு சிலருக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வதக்கும் போதே அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து தேங்காய் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கும். இன்னொன்று அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அரைக்கும் போதே இதுக்கு தேவையான பொடிகளும் போட்டுடலாம். நான் வந்து காரத்துக்கு மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து குழம்பு பொடி 1 ஸ்பூனும் மல்லிப்பொடி வந்து 3 ஸ்பூன் போடுவேன். என்னோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்தேன் அப்படின்னா 3 ஸ்பூன் தாராளமாக மல்லிப்பொடி போடலாம். இது வந்து நான்வெஜ்க்கு மட்டும் இந்த ரேஷியோ. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். இதை விட இன்னும் குறக்கறனும் இல்லை, ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிடாதீங்க, குழம்பு நல்லா இருக்காது. இப்போ தான் குழம்பு தாளிக்க போகிறோம். நம்ம போடுற எண்ணெய் கூடவே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். நான் என்னோட தாளிப்பு பார்த்தீங்கன்னா சோம்பு வெந்தயம் இது 2 மட்டும்தான் நான் போடுவேன். என்ன முதல்ல எனக்கு மீன் குழம்பு சொல்லி கொடுத்தவங்க இதுதான் போட சொன்னாங்க. அதனால நான் இது வரைக்கும் வேறு எதுவும் போட்டு தாளித்தது கிடையாது. கருவேப்பிலை வாசனைக்கு நிறையவே போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வாசனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்றவங்க கொஞ்சம் கடலை எண்ணெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அது கூடவே தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் தாளிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அகெயின் வந்து பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மறுபடியும் தாளிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். எப்படின்னா நம்ம ரெடி பண்ணும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்போது வெங்காயம் அதே மாதிரியே ஒரு 10 வெங்காயம் போட்டிருக்கேன். வதக்கி விட்ட பிறகு நம்ம அரைச்சி அந்த மிக்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த விழுது வந்து ரொம்ப நம்ம எண்ணெயில் வதக்கணும்னு அவசியம் இல்லை. என்னன்னா நம்ம ஏற்கனவே எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இதே வந்து நம்ம வதக்காமல் வெங்காயம் தக்காளி அரைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த டைமில் எண்ணெயிலே நல்லாவே வதக்க விடுவேன். அதனால இப்போ நேரடியாக நம்ம அந்த மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டாலே போதும் குழம்பு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். ஸோ நிறைய நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எப்படியும் இன்னும் கொதிக்கும் போது குழம்பு கொஞ்சம் சுண்டும், அதனால நான் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு வந்து நல்ல ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். வாங்க இந்த டைமில் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பொரிச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரை வீடியோ வந்து
நம்ம சேனலில் இருக்குது. நான் வேணால் ஐகார்ட்லேயும் ஒரு என் ஸ்க்ரீன்லேயும் நான் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். என்னோடய ஸ்டைல் நான் எப்படி மேரினேஷன் பண்ணுறேன்னு உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். நான் மீன் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த மசால் எண்ணெயில் இறங்கவே இறங்காது. இன்னொன்று ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. மீன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது குழம்பு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சிடுச்சு. இது தேவையான உப்பு இன்னும் போடலை, உப்பு போட்டுடுறேன். மீன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. உப்பு போட்டது பிறகு நான் புளி வந்து கரைசல் எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு புளியோட நேச்சர் பொறுத்து தான் அந்த சைஸ் மாறும். ஸோ உங்களோட புளிப்பு தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். குழம்பு நல்லா மூடி வச்சு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுடுவோம். அநேகமாக ஃப்ரை வந்து ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சைட் திருப்பி விடுவோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக திரும்புது அப்படின்னு. நம்ம அந்த பைண்டிங் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா திருப்புறது அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்காது. நம்ம கார்ன்ஃப்ளவரோ இல்லை அரிசி மாவோ போடாமல் கூட நம்மளால் ஃப்ரை பண்ண முடியும். அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு ஆக்சுவலி கார்ன்ஃப்ளவர் போட்டேன் தான். டைம் இல்லை அப்படின்னா நான் கார்ன்ஃப்ளவர் போட்டு தான் செய்வேன். பாருங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒட்ட கிடையாது. நம்ம வந்து ஒரே ஃபிஷ்ஷே நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் எப்போவுமே. ஸோ ஒவ்வொரு ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த தடவை நாங்கள் விலமீன் வாங்கியிருந்தோம். இது அவ்வளோக்கு கொஞ்சம் முள் லைட்டாக இருந்தது தான், ஆனால் டேஸ்ட் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. என்னோட ஸ்டைல் எப்போவுமே வந்து மீன் வாங்கினோன்னா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுடுவேன். அப்புறம் சைடில் நம்ம குழம்பு செய்யும் போது இந்த சைடில் மீன் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மீன் கொஞ்சம் ஃப்ரை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரை அட் அ டைம் எல்லாமே உடனே பண்ணணும்னு இல்லை, தேவையான அளவு மட்டும் நான் ஃப்ரை பண்ணுவேன். வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது, இல்லை நீங்கள் ஃப்ரீசரில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அட் அ டைம் ஃப்ரையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ் எல்லாம் குழம்புல சேர்த்துக்கலாம். மீன் வந்து ஆட் பண்ணும்போது அந்த தலைப்பகுதி ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. என்னென்னா அது போட்ட உடனே நல்ல அந்த ஃப்ளேவர் குழம்புக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலாக மற்ற பீசஸ்லாம் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மீனோட தலை பீஸ் சேர்த்தேன். இப்போ பாருங்கள் அதோட வால் பகுதியெல்லாம் சேர்த்துட்ருக்கேன். இந்த 2 நிமிஷம் கேப்லேயே அதெல்லாம் வெந்திருக்கும். இப்போ மற்ற பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் மீன் வந்து சேர்ப்பேன். எனக்கு மறுநாள் ஆனால் கூட அந்த மீனோட பீசஸ்லாம் வந்து தனியாக கலண்டு வராது குழம்புலேருந்து. எப்போவுமே ஒரே ஸ்டைலில் எந்த குழம்புமே, சாம்பார் கூட காய்க்கு தகுந்த மாதிரி தான் குழம்பு நம்ம ரெசிபியை சேஞ்ச் பண்ணணும். கூடிய சீக்கிரம் சாம்பார் ரெசிபி 2-3 விதமாக எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீன் வந்து நான் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.